வெல்கம் டு ஷைன் வித் ஏகே. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லிங்க்டின்ல வந்து ஜாப் சர்ச் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லிங்க்டின்ல ஜாப் சர்ச் பண்ணுறது எப்படி, அதுக்கு முக்கியமான ஒரு 3 டிப்பு அதை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து லிங்க்டின் மூலமே வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க எப்படி வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேர்ட்டு வந்து அவங்க சர்க்குலேட் பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் வந்து எப்படிங்கிறது ஒரு இதாகவே இருக்குது. நான் வந்து நிறையா லிங்க்டின் மூலமாக இன்டர்வியூக்கெலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வேலைக்கும் நான் போயிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ வந்து பில்டு கனெக்ஷனை வந்து பில்டு பண்ணணும். கனெக்ஷனை வந்து எப்படி பில்டு பண்ணலாம், அதாவது ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர்ட்ட நீங்கள் வந்து கனெக்ஷனில் இருக்கணும். அப்படி கனெக்ஷனில் இருந்தால் தான் அவங்க போகிற போஸ்ட்லாம் உங்களுக்கு வரும் இல்லையா. இப்போது என்னோடய ஃபீல்டில் வந்து டாப் லீடிங் எம்என்சியோட கம்பெனியோட ஹெச்ஆர்ட்ட நான் வந்து கனெக்ஷனில் இருக்கணும். அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, மெக்டோமோட் ஹெச்ஆர் நான் கொடுத்துக்கிறேன். மெக்டோமோட் தான் எங்களோட ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடில் டாப் லீடிங் எம்என்சி. ஸோ அங்கே இருக்க ஒரு ஹெச்ஆர்ட்ட நான் கனெக்ஷனில் இருக்கணும். மெக்டோமோட் ஹெச்ஆர்னு போய் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் மெக்டோமோட் இருக்கோ, அதாவது நிறைய கண்ட்ரியில் இருக்குது, அங்கே உள்ள ஹெச்ஆரோட கனெக்ஷன்லாம் வந்துடும், அதாவது காண்டாக்ட்லாம் வந்துடும். காண்டாக்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் செகண்டாக கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேம் டிட்டோ ஃபேஸ்புக்கில் உள்ள மாதிரி தான், ஃபேஸ்புக்கில் வந்து ஆட் ஃப்ரெண்டுன்னு கொடுப்போம், இங்கே வந்து கனெக்ட்னு கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து இங்கே கனெக்ட் கொடுத்தா நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்க, தெரியாதவங்களாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தெரியாதவங்க இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபாலோங்கிற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஃபாலோ வந்து கொடுத்துக்கலாம். ஃபாலோ கொடுத்தாலும் அவங்க போகிற போஸ்ட்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். இவங்க போடுற போஸ்ட்டு, இவங்க கமெண்ட் பண்ணியிருக்குது, இதெல்லாம் தான் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட கம்பெனி என்னென்னு பார்த்துக்கோங்க, டாப் லீடிங் எம்என்சி என்னென்னு பார்த்துக்கோங்க. டாப் லீடிங் எம்என்சியோட ஹெச்ஆர் அப்படி கொடுத்துக்கிட்டு இதில் போய் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஃபாலோ கொடுத்தா அவங்க போகிற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம். இன்கேஸ் ஜாப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது ஒரு டிப்பு. இன்கேஸ் நீங்கள் ஜாப் வந்து அப்ளை பண்ணுறப்ப இப்படி தான் அந்த போஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு நான் போஸ்ட் மட்டும் காட்டுறேன். இப்போ மல்டிபிள் வேகன்சிஸ் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் இருக்குல்ல. ஸோ இது வந்து இங்கே ஹெட் ஆஃப் டெலிகாம்ஸ், லீட் ஆஃப் டெலிகாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங்க்கு வந்து இந்த மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சிவியை அனுப்பி, சிவி அனுப்புறதுக்கு முன்னாடி கண்டனில் வந்து சோன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் லிங்க்டின்ல பார்த்தேன். இது மாதிரி சோன் கொடுத்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட எஜுகேஷன் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். வெறும் சிவியை மட்டும் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணாதீங்க, அது வந்து நல்ல இம்ப்ரெஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். செகண்ட் இப்போ வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நம்ம ஜாப் சர்ச் பண்ணுறது. இப்போ என்னோடய ஃபீல்டு வந்து QC இன்ஸ்பெக்டர். நான் QC இன்ஸ்பெக்டர்னு இதில் கொடுத்துக்கிறேன். QC இன்ஸ்பெக்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் QC இன்ஸ்பெக்டர்னு ஹேஷ்டேக் போட்டு யார் யாரெல்லாம் ஜாப் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே எனக்கு வந்துடும். இதில் வந்து போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரல, இன்னொரு வாட்டி QC இன்ஸ்பெக்டர்னு கொடுத்துக்கிறேன். QC இன்ஸ்பெக்டர் கிளிக் பண்ணிட்டு போஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து யார் யாரெல்லாம் QC இன்ஸ்பெக்டர்னு வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்துடும். வந்துட்டு போஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட் போஸ்டடில் மந்த்தை கொடுத்துக்கோங்க, பாஸ்ட் மந்த். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. 1 மந்த்துக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாஸ்ட் மந்த்தை கிளிக் பண்ணிட்டு ஷோ ரிசல்ட்டு கொடுத்துக்கோங்க. டேட் வைஸ் ஃபில்டர் ஆயிரும். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. QC சூப்பர்வைசர், வெல்டிங் இன்ஸ்பெக்டர், கோட்டிங் இன்ஸ்பெக்டர்லாம் ஓப்பனிங் இருக்குது. அவங்க வந்து இந்த ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேலையை வந்து தேடலாம். என்னோடய ஃபீல்டு வந்து QC இன்ஸ்பெக்டர், ஆயில் அண்ட் கேஸு. ஸோ உங்களோட இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்குது பைத்தானு. ஸோ நான் பைத்தானு சும்மா கொடுத்து சர்ச் பண்ணுறேன். பைத்தான் கொடுத்து நிறைய பேர் வந்து பைத்தான் போட்டு ஜாப் ஓப்பனிங்லாம் போட்டிருக்காங்க. அதில் போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டேட் போஸ்டட், பாஸ்ட் மந்த்து கொடுத்து ஷோ ரிசல்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாரோ போட்டிருக்காங்க, சப்ளை செயின் இன்ஜினியராக வந்து பைத்தான்லாம் போட்டு ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணி ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு அப்ளை நான் கொடுத்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் டிப்பு. மூணாவது டிப்பு வந்து ஜாப் கனெக்ஷன்னா இல்லை ஜாப் போர்ட்டல்னு சொல்லிக்கலாம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட கம்பெனி என்ன கம்பெனி நீங்கள் வந்து போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கம்பெனியோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. மெக்டோமோட்டை நான் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஃபோசிஸ் எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். மெக்டோமோட்னு கொடுத்துட்டு அதில் வந்து ஜாப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து அவங்க என்னென்ன போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதில் வந்துடும். சீனியர் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், சீனியர் பிரின்சிபல், இன்ஸ்பெக்ஷன் டெக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துடும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை நவ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்க வெப்சைட்டோட கெரியருக்கு போயிடும்.
ஸோ அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சில கம்பெனி ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி ஈஸி அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. ஈஸி அப்ளையில் ஜஸ்ட் நீங்கள் சிவியை மட்டும் அட்டாச் பண்ணி அனுப்பிக்கலாம். ஸோ இது வந்து 3வது முக்கியமான டிப்பு. நிறைய எம்என்சி கம்பெனிலாம் இப்போ லிங்க்டின்லேயே வந்து ஜாப் போர்ட்டல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. இது மாதிரியே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஒரு கம்பெனி நான் கொடுத்து பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபோசிஸ்ன்னு வருது, வெளில வந்துட்டு இன்ஃபோசிஸ். அதில் ஜாப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கேயும் நிறையா அவங்க கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டர் அப்படி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். இது முக்கியமான 3வது டிப்பு. அடுத்து வந்து ஜஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட்டு இதில் சர்ச் பண்ணதான், லிங்க்டின்ல சர்ச் பண்ணதான். தாரிக் அலின்னு சொல்லிட்டு யாரோ இருக்காங்க. அதில் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் என்னென்னு, அவங்களோட ஜாப் என்ன, அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மஸ்ட்டு. உங்களோட ப்ரொஃபைலோட டிபி வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ரொம்ப ஃபேஷனாக எடுத்த ஃபோட்டோ அது மாதிரிலாம் வைக்கிறது வந்து நல்ல இம்ப்ரெஷனாக இருக்காது. ஸோ அது ஒன்று. அப்புறம் கீழே வந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாப் இப்போதைக்கு எங்கே இருக்கீங்க, என்னென்னலாம் பாஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை வந்து கிளியராக கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எஜுகேஷன் என்ன அதையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன், உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது அதையும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் அண்ட் என்டோர்ஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். என்டோர்ஸ்மெண்ட் வந்து மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குறது. என்னென்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கோர்ஸு, ஹானர் அண்ட் அவார்டு அது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்கள் இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் இது மூலமாக உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இதில் உங்களுக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.